அப்போ எந்த சூழ்நிலையுமே நாங்கள் பிரச்சாரன்றது ஒன்றும் படுத்தலை. விழிப்புணர்வு அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். என்ன விழிப்புணர்வு கொடுக்குறோன்னா, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு உடலுடைய உறுப்புகள் பாதிக்கப்படுறதும் ஆரோக்கியத்தை இழக்கிறதும் உயிர் போகிறதுமான நெருக்கடியான நிலைமைகளில் நீங்கள் மருத்துவத்தை எடுத்துகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரியான எதுவுமே இல்லாத மருந்து மாத்திரைகள் எதுவுமே பயன்படுத்தாத எந்த விதமான ஃபுட் டயட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலராக இதை சாப்பிடக்கூடாது அதுதான் சாப்பிடணும் அப்படின்ற எந்த விதமான உணவு பரிந்துரைப்பு இல்லாத வெறும் இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்குற இயற்கை வாழ்வியலை மட்டுமே கடைப்பிடிச்சு ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிற அதே சமயத்தில் இந்த சிகிச்சை, அதாவது ஒரு சிகிச்சை வந்து வாழ்க்கை முழுக்கவுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு மருத்துவமும் வாழ்நாள் முழுக்கவுமே இருக்கக்கூடாது. மருத்துவம்ன்றது நோயுற்ற காலங்களில் தேவை இருக்கும்போது மட்டும்தான் சில காலங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மருத்துவமோ சிகிச்சையோ இல்லாமல் இயற்கை வாழ்வியலை மட்டுமே பயன்படுத்தி அதை கடைப்பிடிச்சு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற இயற்கை தத்துவத்தையும் நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்க்குறோம். ஏன் சேர்க்குறோம்? நாங்கள் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு அந்த பயனை எடுத்து சொல்கிறோம். தவிர எதையுமே நாங்கள் விளம்பரப்படுத்தலை. விளம்பரம்னா இங்கே வாங்க 4 பேர் பார்த்துக்கோங்க, அதில் காசை கம்மி பண்ணுங்கள், உங்களுக்காக இதெல்லாம் கம்மி பண்ணுறோம், இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறோம். மாஸ்டர் செக்கரப்பில் வந்து 5000 வந்து 2000க்குள்ளே செக் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த லேபில் இந்த டெஸ்ட் பண்ணால் ஒரு டெஸ்ட் இலவசம். இது மாதிரி இதுக்கு பேர் தான் விளம்பரம். அதே மாதிரி டிவியில் உட்கார வச்சுட்டு பேஷண்ட்டுங்களாம் உட்கார வச்சு பேட்டி எடுத்து இதெல்லாம் தான் விளம்பரம். நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறோம். இப்படியான மருத்துவம் ஆதி காலத்துலேருந்து இருந்திருக்கு, நம்ம முன்னோர்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அதோடைய வரலாறையும் அதை எப்படிலாம் நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்ற நிகழ்சாட்சிகளையும் எங்களுடைய சாட்சிகளையும் சொல்கிறோம். தவிர மற்றபடி இதை நாங்கள் எந்த காலத்திலுமே விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் உண்மை இருந்தால் எதையுமே நம்ம விளம்பரப்படுத்த வேண்டியதே தேவையில்லை. நாங்கள் எதை பின்பற்றுறோமோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் ஆகுது. தேடி மக்கள் வராங்க. ஒரு நாளைக்கு 500 பேரை பார்க்குற ஹீலர்ஸும் எங்கள் இதில் இருக்காங்க. 500 பேர், 100 பேர், 200 பேர் இருக்காங்க. தேடி எதுக்கு வராங்க? ஆங்கில மருத்துவத்தை பாதிக்கப்பட்டவங்க தான். ஸோ இப்படி மருத்துவம் அப்படின்ற பாட்டில் திருக்குறள் முன்வைக்கிற நாடி பரிசோதனையில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த நாடி பரிசோதனை பற்றி பேசுகிறேன். என்னென்னா, இந்த நோயறிதல் முறையில் நாடி பரிசோதனை பார்க்குறோம் இல்லையா? உங்களுக்கு ஏற்கனவே பஞ்சபூதங்கள் எங்களோட அமைவிடங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. அந்த பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்து ஒவ்வொரு மூலகங்களுமே பஞ்சபூதங்களால் ஆனது தான். இப்போ நெருப்பு மூலகம் எடுத்தாலும் அந்த நெருப்பு மூலகங்களை சுற்றி பஞ்சபூதங்களுடைய சுழற்சி நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அதோடைய தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நீர் மூலகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நீர் மூலகத்தோட சுற்றி பஞ்சபூதங்களும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மூலகங்களுமே பஞ்சபூதங்களால் ஆனது, ஒவ்வொரு மூலகங்களுமே பஞ்சபூதங்களால் இயங்கிட்டுருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இதை நான் சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா, எதை வச்சு உதாரணமாக சொல்லணும்னா, நாடி பார்க்கும்பொழுது நாடியோட அமைவிடங்கள் பார்த்தீங்கன்னா உயிர் சக்தியோட ஓட்டம், அதாவது ஒவ்வொரு மூலகமே உயிர் சக்தி ஓட்டத்தோடு தான் இருக்கணும். உயிர் சக்தி அப்படின்னா அது வெறும் கிட்னியில் இருக்கிறதோ இல்லை நீர் மூலகத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது இல்லை. ஒவ்வொரு மூலகத்திலையுமே உயிர் சக்தி ஆற்றல் வந்து உழவிட்டுருக்கு. உயிர் சக்தி ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அந்த மூலகமும் முறையாக இயங்குதுன்னு அர்த்தம். இந்த உயிர் சக்தியுடைய ஆற்றல், உயிர் சக்தியுடைய பலகீனம், பலம் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாடியில் தான் தெரிஞ்சுக்க முடியும். நாடியோட அமைவிடங்களில் அழுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த உணர்ந்துட முடியும். அதாவது நுட்பமாக நாடி பரிசோதனையுடைய ஆழத்தில் போகிறவங்களால உயிர் சக்தி பலமாக இருக்கா பலகீனமாக இருக்கா அப்படின்றத நாடியோடைய அதில் எந்த மூலகத்துடைய உயிர் சக்தி பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட முடியும். அதாவது அந்த நாடி அழுத்தும் பொழுதே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். உயிர் சக்தியோடைய பலகீனமாக இருந்தால் அழுத்தும் போது ஒரு பள்ளம் வரும். எங்கே? நாடி இருக்கிற அமைவிடங்கள். இப்போ வந்து நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிலம் மூலகம் அமைஞ்சிருக்கிற இடத்த அழுத்தும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த இடத்துல பள்ளம் விழுது அப்படின்னா அந்த இடத்துல உயிர் சக்தி, அந்த நில மூலகத்துடைய உயிர் சக்தி தளர்ந்து போயிருக்கு, டிஸ்டர்ப் ஆகிருக்கு, அது முறையாக இயங்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி காற்று மூலகம் அமைஞ்சிருக்கிற இடத்தை அழுத்தி பார்க்கும்போது அந்த பள்ளம் அழுத்தும் போதே அதை தான் நுட்பம். ஒரு சிகிச்சையாளர் வைத்தியர் வந்து சாதாரணமாக மேம்போக்காக கடத்திட்டே இப்போ அதுக்கு தான் கூட்டமாக வந்தால் நம்ம இந்த மாதிரியான நுட்பமான விஷயங்களை கவனிக்க முடியாது. நுட்பமாக வந்து நாடியை கவனிக்கணும், நம்மளுடைய சிகிச்சை முறை மிக நுட்பமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய கவனம் வந்து அங்கே கூர்மையாக இருக்கணும். இதுதான் ஜென்சியூன்னு சொல்லுவாங்க. அது நோயறிதல் முறையாக இருந்தாலும் சிகிச்சை முறையாக இருந்தாலும் ஜென்சியூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். துல்லியமான கூர்மையான. அப்போ அந்த கூர்மை எங்கே வரும்னா அவருக்குன்னு ஒவ்வொரு பேஷண்ட்டுகளுக்கும் நம்ம வந்து டைம் ஸ்பேஸ் கொடுக்கும்போது
அந்த கூர்மை பலப்படும். ஸோ அந்த மாதிரி அதை மாதிரி கூர்மையாக கவனிக்கும்போது தான் சில விஷயங்கள் என்னுடைய ஆய்வுலேருந்து நான் கண்டுபிடிச்சது. ஒரு ஒரு நாடி பரிசோதனையை பார்க்கும்போது இடத்துல நாடி மூலகங்கள் அமைஞ்சிருக்கிற இடத்துல உயிர் சக்தியோட ஓட்டம் நல்லா தெரிஞ்சு 2 கையிலையும் பார்க்கும்போதும் பிற பேஷண்ட்டுகளை கவனிக்கும் பொழுதும் உயிர் சக்தி ஓட்டம் வந்து அந்த அழுத்தி பார்க்குற முறையில் அந்த அமைவிடங்கள் மூலகங்கள் அழுத்தி பார்க்குற இடத்துலையே அந்த உயிர் சக்தியோட பலகீனத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இதை வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு சில நாட்களில் அதே அமைவிடங்கள் இருக்கிற இடத்த நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த உயிர் சக்தி பலமானதுக்கப்புறம் அந்த இடங்கள்லாம் இயல்பான ஒரு நிலையில் இருக்குது. அடுத்தடுத்து அதாவது வெப்பம் குளிர்ச்சியில் ஏற்படுற பிரச்சனைகள், உறுப்பில் ஏற்படுற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படையான உயிர் சக்தியே அங்கே பலகீனமாகிடுச்சுன்னா அந்த உடலில் அந்த மூலகம் வந்து உயிர் சக்தியை இழந்துருச்சுன்னா அது முழுசாக பஞ்சபூதங்களில் ஒரு மூலகம் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும். இப்போ உயிர் சக்தி இழந்தாச்சுன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மூலகங்களும் தன்னோட உயிர் சக்தி இழக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த உடல்லையே பஞ்சபூதங்களோட உயிர் சக்தி இழந்தாச்சுன்னாலே அந்த உடல் வந்து வாழறதுக்கான தகுதி இழந்துடும். ஸோ இந்த மாதிரியான உயிர் சக்தி ஓட்டத்தையுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடமா வந்து நாடி பரிசோதனை இருக்குது.